நல்லா இருக்கும். சாப்பிட்டீங்களா? சுத்தம் பண்ணுமா? நாளை நீங்கள் பேசுவாங்க எல்லாருக்குமே தாவீது தெரியும்ல, எல்லாருக்கும் ஈஸியான கேரக்டர் தான். தாவீது எல்லாருக்குமே தெரியும்ல. தாவீது வந்து யாரு? யாரு? ராஜா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தாவீதுன்னு சொன்னதுக்கு பசங்க ஆடு மேய்க்கிறாங்க. சண்டைக்கார ஸ்கூல்ல பசங்க எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டு ஆடு மேய்க்கிறாங்க. தாவீது வந்து பத்தி சொல்லணும்னா ஆடு மேய்க்கிறது தான் சொல்லுவாங்க. ஆனால் தாவீது வந்து எப்படி ஏசப்பா தெரிஞ்சுக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 16:13 வாசிக்கலாம். நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கறதை நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பார். மனுஷன் வந்து முகத்தை, சாமுவேல் வந்து முகத்தையும் ஜாடையும் ஆள் எப்படி இருக்காருன்னா பார்த்தாரு. ஆனால் ஏசப்பா வந்து அப்படி பார்க்கல. நான் வந்து உன்னுடைய முகத்தை வச்சு நான் வந்து தேர்ந்தெடுக்கிறேன், இருதயத்தை பார்த்தா தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு தாவீதை தேர்ந்தெடுத்தார். அப்போ சாமுவேலுக்கு இப்போ கேட்குறாரு, உங்க வீட்டில் வந்து எத்தனை பசங்க தான், நான் வேற யாருமே இல்லைன்னு சொன்ன முடியும். ஒருத்தருக்கான் அவன் வந்து ஆடு மேய்ச்சினுப்பான், அவன் அங்கே தான் இருக்கான்னு சொன்ன முடியும். சரி பரவாயில்ல அவனை கூட்டினு வாங்கன்னு சொன்ன முடியும். அவன் போய் கூட்டினு வராங்க. கூட்டினு வந்தவொடனே ஏசப்பா வந்து இவன் தான் எனக்கு ஏற்ற ஆளு, இவனை தான் நீ வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க அண்ணன் மத்தியில் எப்படி இருந்திருக்கும்? அவங்க அண்ணன்லாம் பயங்கர ஹைட்டாக வெயிட்டாக இவன் கூட தோடுன்னு தான் வந்து நிற்கிறான். தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணும்போது என்ன வயசு? 15 வயசு. 15 வயசுல ஏசப்பாவை தாவீதை முன்குறிச்சிட்டாரு. ஆனால் தாவீது ஊழியத்துக்கு வந்தது எத்தனை வயசு? 30 வயசு. 15 வயசுல ஏசப்பா வந்து அவன் அபிஷேகம் பண்ணாரு. 30 வயசுல தாவீது வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா? அடுத்தது தாவீதோட டேலண்ட்லாம் என்னன்னு தெரியுமா? தாவீதோட டேலண்ட் வந்து என்ன? பாட்டு பாடு, கிண்ணறம் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது. நீங்க சொன்னதுக்கு அடுத்தா உண்டி வச்சு அடிக்கிறது, அதுவும் டேலண்ட் தான். ஏசப்பா வந்து அவனை ஆடு மேய்க்கிறது தான் பார்க்கலாம். ஆனால் ஆடு மேய்க்கும் போது அவனுக்கு ஒரு போராட்டம் வந்தது. என்ன போராட்டம் வந்தது தாவீதுக்கு? அவன் ஆடு மேய்ச்சது ஒரு ஆடு மட்டும் வந்து கரடி வந்து எடுத்துட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த ஒரு ஆடுக்காக அவன் தேடி போனான். அவனை தேடி போகும்போது அந்த டைம்ல வந்து இந்த ஈட்டி வில்லு எதுவுமே கிடையாது அவன்கிட்ட. ஆனால் அப்பயும் அவன் சிங்கத்துக்கிட்டையும் கரடிக்கிட்டையும் போராடி அந்த ஆட்டை மீட்டி எடுத்துருந்ததுனால தான் ஏசப்பா வந்து அவனை தேர்ந்தெடுத்தாரு. என்ன வச்சு தேர்ந்தெடுத்தாரு? அவனை தாவ வச்சு தான் தேர்ந்தெடுத்தாரு. அவன் வந்து இந்த வில்லு வச்சிருக்கான், நல்லா வந்து கரடி சிங்கத்தோட சண்டை போட்டான், நல்ல கிண்ணற வாசிக்கிறான். அந்த ஒரு தாளம் தான் ஏசப்பா பார்த்தாரு. நான் வந்து ஹைட்டாகிறேன் வீட்டாகிறதான் பார்க்கல. அவனுக்குள்ள என்ன இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்காம நம்மளுக்கு கொடுத்த தாளம் என்ன இருக்கோ அதை நம்ம வெளிக்கொண்டு வந்து ஏசப்பா கிட்ட வந்து நம்ம முட்டு போட்டு ஜோம் பண்ணணும். ஏசப்பா என்னையும் எடுத்து பயன்படுத்துங்க, தாவீதை முடிவாக பயன்படுத்துங்க, தாவீதை பயன்படுத்தின மாதிரி என்னையும் பயன்படுத்தணும் கேட்கும்போது ஏசப்பா கண்டிப்பா நம்ம வந்து செய்யாம இருப்பாரா? கண்டிப்பா செய்வார்ல. அப்ப தாவீது வந்து ஏசப்பா தேர்ந்தெடுத்துட்டு தாவீதோட வளர்ச்சி அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு போராட்டம் வருது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு போராட்டம் வருது. என்ன போராட்டம் வருதுன்னு எல்லாருமே தெரிஞ்சிருந்தாங்க. கோலியாத். வேற ஒண்ணு இல்லை, கோலியாத் தான். அப்ப கோலியாத் கதை உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ சிம்பிளா முடிஞ்சிச்சு. ஓகேவா? கோலியாத் வந்து என்ன பண்ணிருந்தான்? பெலிஸ்தர் கையில வந்து என்ன வந்து இஸ்ரவேல் ஜனத்தை நான் வந்து அழிக்கிறதுக்கு யாராலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறான். அப்போ யாரை வந்து தாவீது வந்து கோலியாத் வந்து ஜெயிக்கிறதுக்குன்னு சொல்லி கேட்டுருக்கும் போது தாவீது மட்டும் தான் தேர்ந்தெடுத்தாங்க. தாவீது வந்து நான் போய் அடிக்கிறேன்னு சொன்னோடனே அவனை எப்படி பார்த்தாங்க? கேவலமா பார்த்தாங்க. நீ ஒரு பொடியண்டா, நாங்களாவே முடியல, நீ வந்து ஜெயிச்சிருக்க அப்படின்னு. ஆனா அவனுக்குள்ள யார் இருந்தது? ஏசப்பா இருந்தாரு. ஏசப்பா இருந்ததுனால தான் தாவீது வந்து கோலியாத்தை ஜெயிக்க ஈஸியா முடிஞ்சது. 1 சாமுவேல் 17:34 வாசிக்கும். தாவீது சவுலை பார்த்து, இந்த அடியான் என் தகப்பனோட ஆடுகளை மேய்த்து கொண்டபோது மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிரித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அந்த வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அது தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அப்படியே 50-51 வாசிக்கலாமா? இவ்விதமாக தாவீது
கவலினாலும் ஒரு கவலினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தரை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. பட்டயம் இல்லை. பட்டயம் இல்லாமயே அவன் வந்து கோலியாத்தை ஜெயிச்சான். எப்படி ஜெயிச்சான்? அடுத்த வருஷம் வாசிங்க. ஆகையால் தாவீது ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உறையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனாங்க. எப்படி அவன் கிட்ட இருக்கிற பட்டயக்கிட்டே ஒண்ணுமே இல்லை. எதிர்க்க இருக்கிற பட்டயத்தை வாங்கி அவன் தலையை வெட்டிருக்கானா எவ்வளவு பெரிய ஆளு. ஆனா தாவீது அவ்வளவு பெரிய ஆளு இல்லை. அவன் குள்ள இருக்கிற ஏசப்பா தான் அவ்வளவு பெரிய ஆளு. ஏன்னா உண்மைகளையும் தெரிஞ்சு கொண்டது கூட ஏசப்பா ஒரு நோக்கம் இருக்குது. நீங்க எல்லாம் வந்து உட்கார்ந்தது கூட ஏசப்பாவை சித்தம் தான். நீங்க உங்களுக்குள்ள இந்த டேலண்ட்டை ஏசப்பா கிட்ட வந்து நீங்க ப்ரேயர் பண்ணி வெளிக்கொண்டு வந்து இன்னும் நாங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நீங்க ஜெபம் பண்ணி தாவீது போல ஒரு ஏசப்பாவுக்கு ஒரு ஏற்ற வரணும். ஓகேவா? அடுத்தது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:22. ஏசப்பா தாவீது எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றாரு பார்க்கலாமா? 13:22. பின்பு அவரை தள்ளி தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் அவன் செய்வான் என்று யார் சாட்சி கொடுத்தா? தாவீதை குறித்து ஏசப்பாவே சாட்சி கொடுக்கிறார். ஏசப்பா என்ன சொல்றாரு? தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் கண்டேன், எனக்கு சித்தமானவர்களே செய்வான் என்று சாட்சி கொடுத்தார். ஏசப்பா நினைச்சிருக்காரு தாவீது தான் எனக்கு ஏற்றவன், இதயத்துக்கு ஏற்றவன். அவங்களோட தாவீதை பத்தி ஏசப்பாவை சாட்சி சொல்றாரு. இவ்வளவு நல்ல உள்ளவங்களோட தாவீது ஏசப்பாவுக்காக என்ன பண்ணான்? உண்மையா இருந்தானா தாவீது? கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தானா? இல்ல என்ன பண்ணான்னு பார்க்கலாமா? தாவீது நாத்தானின் தான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். தாவீது என்ன பண்ணாரு? இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியுமான்னு தெரியல. ஆனா அது வந்து நம்ம இப்போதைக்கு அந்த போர்ஷனுக்குள்ள போவோம்னா தாவீது வந்து ஒரு பாவம் செஞ்சிருக்கான். ஓகேவா? அந்த பாவம் செஞ்சதுனால தாவீது செஞ்ச நன்மைகள் எல்லாமே வந்து எப்படி ஆயிடுச்சு? எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. ஏசப்பா அவனை தெரிஞ்சு கொண்டு இவ்வளோ அவனுக்குள்ள டேலண்ட் எல்லாம் தெரிஞ்சு கொண்டு எல்லாத்தையும் இது பண்ணி அவனுக்காக பெலிஸ்தர் கையிலேருந்து அவன் விடுவிச்சுட்டு வந்தா. ஆனால் தாவீது வந்து கடைசியில் ஏசப்பாவுக்கு உண்மையாக இல்லை. இப்போ நம்மளும் எப்படி இருக்கணும்? ஏசப்பா உண்மையாக இருக்கணும். எல்லாருமே போராட்டம் உண்டு தான் அந்த உலகத்தில். நம்ம அதை ஜெயிக்கணும். ஓகேவா? தாவீது வந்து ஆனால் லாஸ்ட்ல வந்து தாவீது வந்து ஏசப்பா மன்னிப்பு கேட்டு மனம் தெரிஞ்சுட்டான். அது வேற விஷயம். பட் ஆனால் ஏசப்பாவே அவனை குறித்து சாட்சி சொல்லும் போது அப்போ எவ்வளோ அளவுக்கு அவன் உண்மையாக இருந்திருக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு அவன் உண்மையாக இல்லை. ஸோ நம்மளும் அந்த ஏசப்பா வந்து நம்மளுக்குள்ள சாட்சியாக இருக்கணும். எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும்? நம்ம சாட்சியாக இருக்கமா இல்லையான்னு வெளிப்படுத்த முடியும். ஒன்றுமே இல்லை. மற்றவங்க பார்த்து நம்ம எப்படி பேசுறாங்கன்னு வந்து வச்சு நம்மளை ஏசப்பா சாட்சி சொல்றாங்களா இல்லைன்னு தெரியல. நம்ம நடக்கிற நடையில நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி நம்மகிட்ட பழகணும், அந்த ஒரு ரீசன் நம்ம கிட்ட கரெக்டாக இருந்தாலே ஏசப்பா நம்ம வந்து ஏசப்பா மூலியமா நம்ம ஏசப்பாவோட நாமத்தை மகிழ்படுத்து அந்த ஒரு விஷயம் பண்ணாலே போதும். நம்ம ஏசப்பாவை இருதயத்துக்கு ஏற்றவளா இருக்கும். மற்றபடி நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருந்துக்கணும். அவன் அப்படி செய்யறான் இப்படி எல்லாருமே அப்படி செய்வாங்க. ஆனால் நம்ம வந்து அப்படி கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு நோக்கத்துக்காக இயேசு தீர்ச்சி வச்சுட்டாரு. உலகத்துக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. உலகத்தெல்லாம் எப்படி வேணா வாழலாம். நம்ம வாழ முடியாது, கஷ்டம் தான், வேற வழி இல்லை. வந்து தான் ஏசப்பா நம்மளை தெரிஞ்சு கொண்டுட்டாரு. ஸோ நம்ம ஏசப்பாவோட இருதயத்துக்கு ஏற்றமே இருக்கணும்னா நம்ம ஒழுங்கா இருந்து மற்றவங்க வந்து சொல்றதை கேட்டாலே போதும். ஏசப்பாக்கு அதுவே ஒரு சாட்சி தான். கண்டிப்பா இருக்குமா? ஆனால் தாவீது கடைசியில் மனம் திருந்தானா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாமா? கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் அற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரே, ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும். இதை அறிக்கையிடுகிறேன். இதோ இந்த 51 சங்கீதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏசப்பா கிட்ட வந்து அவன் வந்து என்ன சொல்லியிருப்பான்? அவன் பாவத்தை அறிக்கை செஞ்சு ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க,
நான் அவங்களுக்கு முதலமாக பாவம் செஞ்சுருக்கேன், இருந்தாலும் ஒரு விஷயம் நான் மன்னிச்சிருக்கேன்னு சொன்னவங்க இயேசுவை மன்னிச்சாரா இல்லை? கண்டிப்பாக மன்னிப்பார். இயேசுப்பா வந்து ரொம்ப மனசு இருக்கிறது இயேசப்பா, நல்ல இயேசப்பா இல்லை. அதனால அவன் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் திரும்பி இயேசப்பா நான் மன்னிச்சிருக்கேன்னு சொன்னால் அவர் மன்னிச்சிடறாரு. அந்த ஒரு ரீசனுக்காக நான் போய் சும்மா நிற்கக்கூடாது. இயேசப்பா நான் உண்மையாக நேசிக்கணும். அப்படியே அவன் பாவம் செஞ்சு அறிக்கை செஞ்சதுனால தான் அவன் வந்து சவுல்கிட்ட வந்து இயேசப்பா அவனை வந்து விடுவிச்சார். சவுலுக்கும் தாவீதுக்கும் சண்டை வரும்போது அவன் போய் ஒழிச்சிக்கணும். தாவீது ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா இயேசப்பா இவ்வளோ கஷ்டப்படுறேன். அப்போ போய் தாவீது வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க தான் இவ்வளோ சங்கீதம்லாம் அவன் எழுதணும். அப்போ உட்காந்து எழுதணும், எல்லாம் குகைக்குள்ளேயும் நடுவுலையும் போய் உட்காந்து எழுதி வாசித்த பாட்டு தான் இதெல்லாம். தாவீது வந்து ஒரு இசைக்கல்வி வாசிக்கிறதுனால அவன் வந்து சங்கீதமாக எழுதுவான். அந்த சங்கீதமாக எல்லாமே வந்து பாட்டு தான், தாவீதோட பாட்டு தான். ஸோ தாவீது வந்து ஒரு குகைக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சுட்டு இயேசப்பா நான் இந்த அளவுக்கு நான் மாறிட்டேன்னா அது என்னால தான், நீங்கள் நல்லா வச்சுருந்தீங்க. பட் இந்த சூழ்நிலை நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னை வந்து விடுவிச்சு சொல்லும்போது சவுல் வந்து தாவீது கொல்ல வரும்போது இயேசப்பா அவன் கையிலேருந்து விடுவிச்சு தப்பு வச்சு அவன் சாட்சியை நிற்க வச்சு. ஓகே, நம்மளும் எப்படி இருக்கும் இதே மாதிரி சாட்சியாக கண்டிப்பாக இருக்கணும். தேங்க்யூ.